இப்படி உக்காந்த இடத்துல மேலே தூங்கிட்டு இருந்தா இப்போ தான் படுக்குன்னு முழிக்க பார்க்குது. இது எதிர் வீடு, பக்கத்து வீடு. எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டு ஸ்லாப் மேலே தலைவர் படுத்துங்கிறாரு. அது பாரு. இது ஏன் இங்கே படுத்துங்குதுன்னா, இந்த குட்டிமாவை வந்து இந்த கடா பூனைங்க விட்றது கிடையாது. ஏற்கனவே 2 வாட்டி குட்டி போட்டுருச்சு. குட்டி போட்டு பாவம் வேதனை, அதால் தாங்க முடியல. இந்த கடா பூனைங்களை பார்த்தா பயந்துக்கின்னு மேலே ஏறி ஒசர உக்காந்துங்கிறாரு பாரு. இந்த திட்டை விட்டு இந்த ஸ்லாப்பை விட்டு இறங்கிறது கிடையாது. இந்த ஸ்லாப்பை விட்டு இது மேலேயே இருந்து தப்பிச்சு வருது இது. என்ன பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லையம்மா. என்னம்மா பண்ணுறது? எப்படி பயந்துக்கின்னு குழந்த ராத்திரி உக்காந்துக்கின்னு பேர்த்துக்கோ. அங்கேயே தான் சாப்பாடு கேட்குறாரு நம்மளை. மியாவ் மியாவுன்னு அங்கே அந்த பக்கமாக தூக்கியே நம்ம அப்படி போடணும். அதில் போட்டால் சாப்பிட்டுக்குவார் அவர். கீழே இறங்குறதே இல்லை. ஒரு கடா பூனை சுற்றி வருது. அதுக்கு பயந்துக்கின்னு குழந்த இப்படி இருந்தால் எப்படிம்மா பாதுகாப்பே இல்லையம்மா. இந்த பூனைங்களுக்கு கூட வந்து பாதுகாப்பு இல்லையம்மா. இப்படி பயந்துன்னு இருந்தால் எப்படிம்மா? எப்படோ குழந்தைய பார்த்தா பாவம் ஆகுதம்மா. நம்ம என்ன பண்ண முடியும்? இது வீடு, எங்கள் வீடு. இது எங்கள் வீடு தான். எங்கள் பப்பி படுத்துக்கிட்டு பாரு, எவ்வளோ ஜில்லுன்னு இருக்கார் பாரு. எங்கள் பப்பிக்கு ஒரு தொந்தரவு கிடையாது. கொடுத்து வச்சது எப்படி இருக்கார் பாரு. இவர்கிட்ட டச் பண்ண முடியாது யாரும் இவங்களை, எங்கள் அம்மாவை. ஆனால் பாவம் இதுவும் அவங்க அம்மாவை விட்டுட்டு செத்துது. நான் தான் காப்பாற்றினேன் இதை. குட்டியிலேருந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அப்படி காப்பாற்றினேன் இதை. 2 வாட்டி குட்டி போட்டுருச்சு. இப்போ இந்த கடா பூனைங்க விடுதா? போய் எங்கே ஒசரப்படுத்துங்குது பாரு. உச்சாணி மாடத்துலேருந்து பார்த்துங்கிறாரு பாரு. குழந்த என்ன செய்யறது நம்ம? குழந்த எப்படி படுத்துக்குன்னு இப்படி பயந்துன்னு படுத்துங்குதுமா. குழந்த ராத்திரிக்கெல்லாம் இங்கே தான். இல்லைடா தங்கம்? பயமாகுதாடி தங்கம் உனக்கு? கடா பூனைங்க உன்னை விட மாட்டுதாடி. செல்லக்குட்டி நீ அங்கேயே இரு.